ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறார், நான் உயிரோடு இருக்கின்ற வரை இந்த கட்சிக்கு நான் தலைவராக இருப்பதில் என்ன தப்புன்னு கேட்கிற ராமதாஸோட கேள்வி 100% நியாயமானது. ஏன் அவர் அந்த இடத்துல இருந்தா என்ன, அவருக்கு கீழே பணியாற்றுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன செஞ்சிட போறாரு? அப்பா என்ன குச்சி எடுத்துட்டு அடிக்க போறாரு? மிஞ்சி போனா அவர் என்ன சொல்லுவாரு, ஒரு மாறுதல் நிலைப்பாட்டில் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் சாயாத, இந்தி பேசிட்டு போய் ஓட்டு கேட்காத, தமிழ்நாட்டில் உனக்கு மரியாதை இருக்காது, நம்ம சுயமரியாதை போயிடும், நம்ம சமூகத்தை சார்ந்தவளே நம்மளை மதிக்க மாட்டான் அப்படின்ற ஒரு உணர்வு இந்த மக்களோடு தொடர்ந்து 40-50 ஆண்டு காலமாக எந்த விதமான பதவியும் ஏற்றுக்கொள்ளாத ராமதாஸ் அவர்கள் பேசுவதற்கு நியாயம் இருக்கிறது. அவர் சொன்ன மாதிரி 35 வயசுல நீ கேபினட் அமைச்சராகி அதுக்கு பிற்பாடு ஒபாமாவை பார்த்து மீட்டிங் போட்டு மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி மைக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு எதுவுமே நடக்காம கட்சியை நீங்க எந்த விதத்திலையும் வளர்க்காம, இதெல்லாம் நம்ம சொல்றது இல்லை, ராமதாஸ் அவர்கள் சொன்னது, கட்சியை எந்த விதத்திலையும் வளர்க்காம அருள் எம்எல்ஏவா தான் சொல்றாரு. இப்போ அன்புமணி வந்ததுல இருந்து தேர்தல்லாம் பெரிய அளவுல வெற்றி இல்லை. இப்ப நீங்க ஒரு பேரை சொல்லிட்டீங்க, அதனால நான் மறுபடியும் சொல்றேன். அருளை சொன்னீங்க, அருள் எம்எல்ஏ பேட்டி கொடுத்துட்டு இருக்காரா? வேல்முருகன் ஏன் வெளியில போனாரு? பூத்தா அருள்மொழி அவங்களுடைய சகோதரர் தந்தார், அவர் பேர் என்ன? பூத்தா அருள்மொழி, இளங்கோவன், 2 பேரும் வெளியில போனாங்க, வெளியில் அனுப்பப்பட்டார்கள். காடு வெட்டி குருவோட குடும்பம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கு. அப்ப இத்தனை பிளவுகளையும் உருவாக்கி இத்தனை பேரை வெளியில் அனுப்பி என்ன அரசியல் நடந்துகிட்டு இருந்ததை கேட்கறதுக்கு சமூக மக்களுக்கு இப்போ ஒரு உணர்வு வரும்.